அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வெளியே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நூல்கோல் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த நூல்கோல் இதுக்கு மேலே அவ்வளோ சீசன் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. அதனால் இந்த நூல்கோல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டால் நம்ம வேறு எது அடுத்தது வைக்கிறதுக்கு நமக்கு தயார் பண்ணிக்கலாம். அதனால் இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்தாச்சு. இப்போது இதையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதையும் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. இது ரவுண்டாக இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. இது ரவுண்டாக இருக்குது. இது கொஞ்சம் நீளமாக இருக்குது. இப்போ 3 நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இன்னும் பெருசாக ஆகலை. ஆனால் இதை கூட விட்டு இப்போது இதில் தான் நூல்கோல் விதை போட்டது. இதில் நம்ம கேரட்டு வச்சுருந்தேன். நான் பில் அப்படியே எடுக்கும்போது இந்த ஒன்று இந்த ஒரு கேரட்டு வந்துருச்சு. அதை இதில் நான் பதிச்சு விட்டேன். இந்த பாருங்கள், சூப்பராக கிழங்கு வந்துருச்சு. இந்த பாருங்கள், சூப்பராக கிழங்கு வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் நல்லா தளன்னு சூப்பராக தான் வந்திருக்கு. சரி, எப்படி இருக்குது? இந்த பிடுங்கி நம்ம இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் மாற்றி வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ வருதா இல்லைங்கிறத நம்ம எடுக்கும்போது பார்ப்போம், எவ்வளோ கிழங்கு இருக்குதுங்கிறத. நம்ம அந்த பையில் உள்ளதை நம்ம எடுத்தோம். நம்ம 3 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பையில் இந்த சின்ன பை, அது பெரிய பை, இது சின்ன பை. இப்போ இது 3மே நமக்கு பெருசாகிடுச்சு. அதே மாதிரி இந்த இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துடலாம். இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இது மட்டும் இருக்கட்டும். இப்போது இதையும் எடுத்துடலாம். இருந்துச்சுன்னா முத்தி போயிடுது. அதனால் நம்ம எல்லாமே எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இதையும் எடுத்துடலாம். கரையோடவே இருக்குது. சூப்பராக இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். நூல்கள் எல்லாமே எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதை நம்ம நூல்கோல் இன்றைக்கி நான் அதிகமாகவே எடுத்துக்கிறோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 நம்ம நூல்கோல் இன்றைக்கி எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இது இதுக்கு மேலே இருந்தால் அது முத்தி போயிடுது. அதனால் நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம நூல்கோல் இத்தனை செடி நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ட்ரம்மில் போடணும். பச்சையாகவே நம்ம போடக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லா மக்கி நமக்கு ஒரு உரமாக கிடைக்கும். அதனால் இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ட்ரம்மில் போட்டுக்கலாம். நம்ம இங்கே 2 பையில் எடுத்தோம். அங்கே பெரிய பையில் 1 பை நம்ம எடுத்தோம். இப்போ இங்கே ஒரு அதே மாதிரி இங்கே ஒரு குட்டி பையில் தான் வச்சுக்கிறேன். இது பாருங்க, பெருசாகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா பெருசாகிடுச்சு. ஏன்னா ரொம்ப முத்திருச்சுன்னா நம்ம சரியாக முத்துனது வர மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்படி எடுத்து நம்ம உரத்துக்காக காய வச்சிடலாம். எல்லாமே நமக்கு எதுவுமே வீணாக போகாது. நம்ம இங்கே காய வச்சிடலாம். நம்ம நூல்கோல் எடுத்தோம். இப்போ மூக்குத்தி அவரை அங்கங்கே ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ அறுவடை பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால பாருங்க, இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி அங்கங்கே இருக்குது. ஆனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் அறுவடையை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோ போடுறேன். இப்போது நம்ம முள்ளங்கி இருக்குது. முள்ளங்கி ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அதுவும் முத்திடுது. அதனால் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போதே முள்ளங்கி எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். வாங்க எடுத்துடலாம். வாங்கிட்டு இங்கே இருக்குது வயலட் கலர். எனக்குண்ணே இந்த குட்டியாக இருக்கும்போது எடுத்துடலாம். ஏன்னா முத்துனா இதுக்கு மேலே நீ வர குட்டி குட்டியாக இருக்கும்போது எடுத்துடலாம் சார். ரொம்ப குட்டியாக இருக்கணும். நீங்கள் அப்படியே இதெல்லாம் எடுத்துடணும். சரி, அதை வச்சுட்டே உட்காந்துருந்தோம்னா சுத்தப்படாது. அடுத்தது ஏதாவது போடணும்ல. பிடிங்க, நல்ல நேரம்.
இது கீரைக்கு இப்போ வந்து நம்ம மூக்குத்தி அவரை எடுத்தோம், அப்புறம் வந்து நூல்கோல் எடுத்தோம், முள்ளங்கி 2 இருந்தது, இன்னும் வந்து குட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து வேறு எதுவும் அடுத்து வைக்கலான்ட்டு அதை எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். இது பெருசாக இருந்ததை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து கருணைக்கிழங்கு, புடி கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த பையில் நிறையா பையில் வச்சுக்கிறேன். அதெல்லாம் இன்னும் வந்து அப்படியே நல்லா இருக்குது. இது மட்டும் மழையில் வந்து எல்லாமே காஞ்சிருச்சு. இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது. கிழங்கு இருக்குதா இல்லைன்னு எனக்கே தெரியலை. வாங்க இருக்குதா இல்லைன்னு பார்க்கலாம். அம்மா கல் வருங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கிழங்கு இருக்கா என்னன்னு தெரியலை. பார்த்தா தான் தெரியும். இருக்கான்னு பார்ப்போம். கிழங்கு இருக்கு. மழை பெஞ்சு எல்லாம் வந்து பாருங்க, மழை பெஞ்சு இதெல்லாம் இதாகிடுச்சு. அதனால தான் என் செடியே இல்லாமல் போச்சு. இது ஒன்று இருக்கு, இப்போ இங்கே ஒன்று இருக்கு. சரியாக கிழங்கு வைக்கல. அதுக்குள்ளே வந்து மழை பெஞ்சு எல்லாமே போரிச்சு. அதனால் கிழங்கு அவ்வளோ வைக்கலை. அதெல்லாம் இன்னும் நல்லாவே இருக்குது. அந்த கிழங்கு பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நமக்கு வந்து இந்த 2 இது வந்திருக்கு. இவ்வளோ தான் வந்திருக்கு. ஏன்னா மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி அழுகிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த என்ன இருக்குது பைய, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா இது இவ்வளோ தான் இருக்குது. சரி இவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு 3 இது வந்திருக்கு. ஆனால் அவ்வளோவா சரியாக வைக்கலை. இதெல்லாம் வந்து அப்படியே அழியிருச்சு. இப்போ நமக்கு வந்து 3 இது வந்திருக்கு. அழியலாம்ல. நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. நம்ம வந்து நூல்கோல் எடுத்துக்கிறோம். கருணைக்கிழங்கு இது வந்து அழியிருச்சு. இந்த செடியெல்லாம் அப்படியே கருகி போயிடுச்சு. அதனால் நம்ம இதை எடுத்துட்டோம். இவ்வளோதான் இருந்தது. இன்னும் கருணைக்கிழங்கு இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் 2-3 மாதம் கழிச்சு தான் அதெல்லாம் எடுக்கணும். மூக்குத்தி அவரை லாஸ்ட்டாக நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்குது. நீ அந்த மூக்குத்தி அவரையும் நம்ம எடுத்துகிட்டு வேறு தான் வைக்கணும். அதே மாதிரி முள்ளங்கியும் முடிஞ்சது. நீ இருக்கிறத கொஞ்சம் பெருசாக உள்ளதை எடுத்து சாம்பாரில் அப்படியே போட்டுக்கலாம். எதுவும் வீணாக பண்ண வேணாலும் நம்ம முள்ளங்கி எடுத்தாச்சு. இந்த முள்ளங்கி இருக்குது. அடுத்தது போடுறதுக்காக நம்ம அதெல்லாம் நீ க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று செய்வேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.